ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஆப்ஷன் செயினை எப்படி நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். அந்த ஆப்ஷன் செயினை எங்கே பார்க்கலாம்னா இதில் பார்க்கலாம். உங்களோட ப்ரோக்கர்லேயே ஆப்ஷன் செயின் ஷோ ஆகும். இதில் நான் upstart.definance.com இந்த வெப்சைட்டை போயிருக்கேன். இதில் போயிட்டு இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் சூஸ் பண்ணி ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஸ்டாக்ஸ் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் நிஃப்டி சூஸ் பண்ணிடுறேன். கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் செய்யணும். நீங்கள் நான் ஃபீச்சர் இருக்கு. இது இல்லைன்னா ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஆப்ஷன்ஸ் பண்ண போகிறதால ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷன் செயின் கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு எல்லா கான்ட்ராக்ட்டுமே வரும். எந்த கான்ட்ராக்ட் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட்ல எந்த கான்ட்ராக்டாக எடுத்துக்கலாம். இதில் நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். இப்போ இதில் ஹைலைட்டர் பண்ணி காமிக்கிறாங்களா, இது வந்து அதாவது மார்க்கெட் என்ன ப்ரைஸில் இருக்கோ அதுக்கு நியர்பை. இப்போ மார்க்கெட் வந்து 82,820 இருக்குன்னா 800 வந்து நியர்பையா. ஸோ இது வந்து இதுக்கு அந்த மணி. ஆப்ஷன்ல நிஃப்டிக்கு 22,880ன்றது அந்த மணி. இதுக்கு மேல இருக்கிற பிரைஸ், அதாவது இங்க இந்த 22,750, அதாவது 22,750 இதை தாண்டி தானே 22,800 வந்திருக்கும். இந்த மாதிரி எதெல்லாமே அது கடந்து வந்துச்சோ அது எல்லாமே ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மணி. இதுல வால்யூம்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த மணி நம்ம ட்ரேட் பண்றது சேஃப் தான். வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க டீப் இந்த மணி எல்லாம் போயிட்டீங்கன்னா வால்யூம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதனால இந்த 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 மணி சூஸ் பண்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பிரைஸ்க்கு கீழே இருக்கிறது எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. அவுட் ஆஃப் த மணினா இனிமேல் ரீச் பண்ண போற பிரைஸ், அதாவது 22,800 இருக்குல்ல, 850 இருக்கா, 850, 22,900 இதெல்லாம் இனிமேல் போய் ரீச் ஆகணும். இந்த பிரைஸ் எல்லாமே அவுட் ஆஃப் த மணி. இந்த மணியை கம்பேர் பண்ணும்போது அவுட் ஆஃப் த மணில வால்யூம் இருக்கும். எப்போதுமே நம்ம ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுல நம்ம ட்ரேட் பண்ணணும்னா அந்த மணியில தான் ட்ரேட் பண்ணணும். எல்லாருமே பண்ற மிஸ்டேக் என்னன்னா அவுட் ஆஃப் த மணில போய் வாங்குவாங்க, ஏன்னா டீப் இந்த மணில போய் வாங்குவாங்க. ஸோ இந்த தப்பை பண்ணாம கரண்டா என்ன பிரைஸ் இருக்கோ அதுகிட்ட இருக்கிற அந்த மணியை நம்ம பை பண்ணணும். இது வந்து இது வந்து காலுக்கு, இது புட்டுக்கு. எதெல்லாமே இதெல்லாமே எல்லாமே கடந்து வந்திருக்கோ, இதெல்லாம் தாண்டி வந்திருக்கலாம். 750 தாண்டி வந்திருக்குமா, 700 தாண்டி வந்திருக்குமா, இதெல்லாமே இதுல அவுட் ஆஃப் த மணி. அப்படியே ஆப்போசிட்டா இங்க எல்லாமே எதெல்லாமே தாண்டி, இப்ப நம்ம எதெல்லாமே தாண்டி வந்திருக்கோ அதெல்லாமே இந்த மணின்னு பார்த்தோம். இதுல எதெல்லாமே தாண்டி வந்திருக்கோ அது எல்லாமே புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே அவுட் ஆஃப் த மணி. எதெல்லாம் போய் ரீச் ஆக போகுதோ இதெல்லாமே புட் ஆப்ஷனுக்கு இந்த மணி. இதுல அவுட் ஆஃப் த மணி சூஸ் பண்ணணுமா, அந்த மணி சூஸ் பண்ணணுமா, இந்த மணி சூஸ் பண்ணணுமான்னு இதுலயுமே அந்த மணி தான் சூஸ் பண்ணணும். எப்போதுமே அந்த மணி சூஸ் பண்றது சேஃப். அங்கதான் வால்யூம் அதிகமா இருக்கும். ஒரு பை செல் அந்த மணி இந்த மணி கம்பேர் பண்ணும்போது இந்த மணி அவுட் ஆஃப் த மணி கம்பேர் பண்ணும்போது அந்த மணில வால்யூம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க என்ன ப்ரைஸ்ல ஆர்டர் போடுறீங்களோ அந்த ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அவுட் ஆஃப் த மணில போய் ட்ரேட் பண்ணாதீங்க. டீப் இந்த மணில போய் வால்யூம் இல்லாததுலயும் ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டர் போட்டா அந்த ஆர்டர் செல் பண்ணவும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், வால்யூம் இல்லைன்னா. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்றவங்களுக்கு ஆப்ஷன் கிரீக்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸை பத்தி நான் அடுத்த வீடியோல போடுறேன். ஆப்ஷன் கிரீக்ஸ்னா என்ன, அது எப்படி பண்றதுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும், எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.